முருகப்பெருமான் என்பவர் காலத்திற்கு அப்பாற்பட்ட அனைத்து உயிர்களின் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் ஒரு தெய்வம். இவர் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு சொந்தக்காரர் என்று சொல்வது சரியாகாது. முருகப்பெருமானுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ராசி இல்லை. முருகனுக்கு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உண்டு என்று நம்பப்படுகிறது. உதாரணமாக, திருக்கடிதத்தில் சில நட்சத்திரங்கள் முருகனுக்கு உரியவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் வழக்கமாக பார்ப்பது போல தெய்வங்களுக்கு ராசி என்பது பொருந்தாது. ராசி என்பது நம் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் ஒரு பூமி சார்ந்த கருத்து. தெய்வங்கள் காலத்தையும் இடத்தையும் கடந்தவை. முருகன் பல அம்சங்களை கொண்ட தெய்வம். அவர் குமரன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு அம்சமும் வெவ்வேறு கிரகங்களின் தாக்கத்தை குறிக்கலாம். ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்கும் ஏற்ப முருகனின் அம்சங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய கிரகங்கள் வேறுபடலாம். முருகன் போன்ற தெய்வீக அம்சத்தை ஒரு குறிப்பிட்ட ராசிக்குள் அடக்கி பேசுவது சரியானதல்ல. அவர் அனைவரின் இறைவன். அவரை பக்தியுடன் வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும். முருகன் அனைவருக்கும் உரிய தெய்வம். அவரை எந்த ராசியினரும் எந்த மதத்தினரும் வழிபடலாம். முக்கியமாக நாம் முருகனை நம்பிக்கையுடன் பக்தியுடன் வழிபட்டால் அவர் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார்.